ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ண கதையமுதத்தை சொல்லிட்டு வர்றார். ஆண்டுக்கான கப்பத்தை செலுத்துறதுக்காக மதுரா வந்த நந்தகோபரை வசுதேவர் சந்தித்து உரையாடினதை கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், கோகுலத்தில் தீய அறிகுறிகள் காணப்படுறதா வசுதேவர் சொன்னதை நினச்சிக்கிட்ட நந்தகோபர், வசுதேவர் சொன்னது பொய்க்காதே, என்ன தீங்கு நேருமோன்னு எண்ணிக்கிட்டே போகிற வழியிலேயே ஸ்ரீஹரியை சரணடைஞ்சார். பூத்தனைங்கிற கொடிய அரக்கி, குழந்தைகளை கொல்றதையே நோக்கமாக கொண்டவ. அவ கம்சனோட கட்டளைக்கு இணங்க நகரம், கிராமம், எழிச்சேரி முதலான இடங்களில் குழந்தைகளை கொல்றதுக்காக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு வந்தா. அர்க்கர்களை அழித்து அடியார்களை காக்கிறது பகவானோட திருநாமம். அந்த திருநாமங்களை அவங்கவங்க பணிகளுக்கு இடையிலையும் எங்கே மக்கள் சொல்ல கேட்கறது இல்லையோ அங்கதான் அரக்கர்களும் இருப்பாங்க. ஆகாயத்தில் விருப்பம் போல சுற்றி திரியிற அவ ஒரு நாள் மாயையால அழகான பெண் வடிவம் தாங்கி நந்தகோகுலத்தில் நுழைஞ்சா. தலைமுடியில மல்லிகை பூ சூடி பெருத்த புட்டமும் மார்பகமும் சிறுத்த இடையும் கொண்டு நல்லாடை உடுத்தி காதணிகள் ஒளிர, அதனால் சுருண்ட முன்னேற்றி மடி ஒளிர, அழகான புன்னகையாலையும் கடைக்கண் வீச்சினாலேயும் ஆயர்பாடியில் இருக்கிறவங்களோட மனசை கவர்பவளா வர்ற அந்த பெண்ணை பார்த்த கோபியர்கள் தன்னோட நாயகனை பார்க்கறதுக்காக கையில் தாமரை ஏந்தி வந்த திருமகளோ இவன்னு நினைச்சாங்க. குழந்தைகளை கொல்ற பூதனை குழந்தைகளை தேடிக்கிட்டே வர்றப்ப தற்செயலா நந்தனோட மாளிகையில் நீரு பூத்த நெருப்பு மாதிரி தன்னோட பெருமையை மறைச்சிக்கிட்டு இருக்கிற தீயவர்களுக்கு காலனான குழந்தையை கட்டில்ல பார்த்தா. அசையற அசையாத அத்தனை பொருட்களுக்கும் ஆத்மாவா உள்ள நிற்கிற அந்த குழந்தை அவளை சிசுவை கொல்ல வந்திருக்கிற பாவகிரகமா உணர்ந்து கண்களை மூடிக்கிச்சு. ஒருத்தன் அறிவில்லாம கயிறுன்னு நினைச்சு தூங்குற பாம்பை எடுக்கிற மாதிரி அவ அழிவற்ற அந்த குழந்தையை எடுத்து தன்னோட மடியில் அமர்த்திக்கிட்டா. அவளோ கொடிய மனசு உள்ளவ, நேர்மையற்ற செயல்ல ஈடுபடுறவ, நல்ல பெண்மணி மாதிரி வேடம் தரிச்சவ. அவ வீட்டுக்குள்ள வந்ததை யசோதையும் ரோஹிணியும் பார்த்தாங்க. இருந்தாலும் அவளோட ஒளியால மயங்கின அவங்க அவளை உற்று பார்த்துக்கிட்டே நின்னாங்க. கொடியவளான அந்த பூதனை குழந்தையை மடியில இட்டு சிரிக்க முடியாததும் சக்தி மிக்கதும் கொடியதுமான விஷம் பூசின தன்னோட மார்பகத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தா. அப்ப பகவானும் ஆத்திரம் கொண்டு கோபத்தோட 2 கைகளாலேயும் ஸ்தனத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உயிரோட உறிஞ்சி குடிச்சார். கடும் வேதனை அடைஞ்ச அவ விடு விடு போதும் போதும்னு உரக்க கத்திக்கிட்டு கண்களை வெறிச்சிக்கிட்டு கை கால்களை உதறிக்கிட்டு வியர்த்து போய் கதறினா. அவளோட ஆழ்ந்த உரத்த படபடத்த குரலால பூமியும் மலையும் கிரகங்களோட கூடின வானமுமே நடுங்கிச்சு. கீழ்லோக்கங்களும் திக்குகளும் எதிரொலிச்சது. மக்கள் இடிதா விழுந்துடுச்சோன்னு நினச்சி மயங்கி விழுந்தாங்க. அரசே, இப்படி கடும் வேதனை அடைஞ்சு உயிரிழந்த அந்த அரக்கி சுய வடிவம் அடைஞ்சு வாயை பிளந்து கேசங்களையும் கை கால்களையும் விரிச்சு பரப்பிக்கிட்டு வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட விருத்ராசுரன் மாதிரி முன்கொட்டாரத்தில் விழுந்தா. அவளோட உடல் 12 மைல் இடைவெளியில் இருந்த மரங்களை எல்லாம் தூளாக்கிக்கிட்டு கீழே விழுந்தது. அது ரொம்பவும் வியப்பாக இருந்தது. முதல்லையே அந்த பூத்தனையோட பயங்கரமான சத்தத்தால் மனசு காது மண்டை எல்லாம் பிளந்தவங்க மாதிரி இருந்த கோப்பர்களும் கோபியர்களும் ஏற்கால் மாதிரி கொடிய கோரை பற்கள் உள்ள முகம், மலை குகை மாதிரியான மூக்கு, மலையில இருந்து விழுந்த பெருத்த பாறை மாதிரியான மார்பகம், கொடூரமாக விரிஞ்ச செஞ்சடை, இருளடைஞ்ச பாலுங்கிணறு மாதிரியான ஆழ்ந்த கண்கள், மணல் திட்டு மாதிரி பயம் கொடுக்கிற புட்டம், கட்டப்பட்ட அணை மாதிரி கைகள், தொடைகள், கால்கள், நீர்வற்று போன மடு மாதிரியான வயிறு, இப்படி இருந்த கொடூரமான அந்த உடலை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. அவளோட மார்புல எந்த விதமான பயமும் இல்லாமல்
விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தையை பார்த்து பரபரப்படைஞ்ச கோபிகைகள் வேகமாக வந்து குழந்தையை தூக்கி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யசோதை ரோஹிணியோட சேர்த்து நாலா பக்கத்திலேயும் பசுவோட வாலை சுட்டுறது முதலியவற்றால் பாலகனுக்கு ரட்சை பண்ணினாங்க. குழந்தையை பசுவோட சிறுநீராலையும் பசுவோட குளம்படி புழுதியாலையும் பூசி குளிப்பாட்டி கோமயத்தால் நெற்றி முதலான 12 அவயவங்களில் பகவானோட கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதராங்கிற திருநாமங்களால் ரட்சையும் பண்ணினாங்க. கோபிகைகள் ஆச்சமனம் செஞ்சு தங்களோட கைகள்லேயும் அங்கங்கள்லேயும் தனித்தனியாக நியாசங்களை செஞ்சு அப்புறம் குழந்தையோட உடல்லையும் வேஜன்யாசம் செஞ்சாங்க. உன்னோட பாதங்களை பிறப்பற்ற அஜரும், முழங்கால்களை கௌஸ்துபம் தரிச்ச பகவானும், துடைகளை யஜ்ஞ புருஷரும், இடையை அச்சுதரும், வயிற்றை ஹயக்ரீவரும், இதயத்தை கேசவரும், மார்பை ஈசனும், கழுத்தை சூரியனும், கைகளை விஷ்ணுவும், முகத்தை வாமனரும், தலையை பகவானும் ரட்சிக்கட்டும். முன்புறத்தில் சக்கரம் ஏந்தின பகவானும் பின்புறத்தில் கதையோடு கூடின ஸ்ரீஹரியும், உன்னோட 2 புறங்கள்லேயும் சார்கங்கிற வில் கொண்ட மதுசூதனன் மற்றும் நந்தகக்கத்தி ஏந்தின அஜனரும், திக்குகளில் பெரும் கீர்த்தி படைத்த சங்கு தரிச்ச உருகாயரும், வானத்தில் உபேந்திரரும், பூமியில் கருடரும், நாலா பக்கமும் கலப்பை ஏந்தின ஹலதரும் சுத்தி நின்று காக்கட்டும். கண் முதலான பொறிகளை ஹிருஷிகேசரும், உயிரை ஸ்ரீமன் நாராயணரும், சித்தத்தை ஸ்வேதத்வீப அதிபதியான வாசுதேவரும், மனசை யோகேஸ்வரனான அனிருத்தரும் காக்கட்டும். உன்னோட புத்தியை கிருஷ்ணியோட மகனான பிரத்யும்னனும், அகங்காரத்தை சங்கர்ஷ்ணமூர்த்தியும், விளையாடுறப்ப கோவிந்தனும், படுத்திருக்கிறப்ப மாதவனும் உன்னை காப்பாற்றட்டும். நீ போகிறப்ப வைகுண்டரும், உட்கார்ந்திருக்கிறப்ப ஸ்ரீபதியும், சாப்பிட்றப்ப எல்லா கிரகங்களையும் அடக்கியாளர யஜ்ஞ போக்தாவான பகவானும் உன்னை காக்கட்டும். டாக்கினிகளும் மரக்கிகளும் கூஷ்மாண்ட கிரகமும் மற்ற பாலகிரகங்களும் பூத பிரேத பிசாச்ச யக்ஷ ராட்சச விநாயகர்களும் கோட்டரை ரேவதி ஜேஷ்டை பூத்தனை மாத்ருகை முதலானவங்களும் உடலையும் உயிரையும் பொறிகளையும் கெடுக்கிற உன்மாதமும் அபஸ்மாரம் முதலானவையும் கனவுல பார்த்த உன்மாதமும் விருத்தரையும் பாலரையும் பீடிக்கிற கிரகங்கள் எல்லாமே அழிஞ்சு ஒளியட்டும். இவை எல்லாமே ஸ்ரீ விஷ்ணுவோட பேரை சொல்றதினாலேயே பயந்து அழியக்கூடியவை. இப்படி அன்பால கட்டுண்ட கோபிகைகளால் ரட்சை சேவிக்கப்பட்ட குழந்தையை தாயான யசோதை தன்னோட பாலை குடிக்க வச்சு தூங்க வச்சா. அதுக்குள்ள நந்தர் முதலான கோபர்கள் மதுரையில் இருந்து ஆயர்பாடி வந்து சேர்ந்தாங்க. பூதனையோட உடலை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. வசுதேவர் சொன்ன மாதிரியே நேர்ந்திருக்கிறது ஆச்சரியமே. அவர் முக்காலமும் அறிகிற ஞானியாகிட்டார். அவர் யோகேஸ்வரராக இருந்திருக்கணும், சந்தேகமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவளோட உடலை கோடரியால் துண்டு துண்டா வெட்டின கோபர்கள் தூரத்தில் கொண்டு போய் கட்டைகளால் மூடி எரிச்சாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனால் அனுபவிக்கப்பட்டதினால பாவம் நீங்கி போனதினால அந்த உடல் எரியறப்ப எழுந்த புகையானது அகிர்கட்டையோட மனம் கொண்டதாக இருந்தது. உலகத்தில் இருக்கிற சிசுக்களை கொன்று இரத்தத்தை குடித்த அந்த அரைக்கி பூத்தனை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அவரை கொல்றதுக்காகவே பாலை தந்திருந்தாலும் நல்லோர் அடையிற நற்கதியே அடைஞ்சா. அப்படி இருக்கிறப்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தனக்கு ரொம்பவும் அன்புக்குரிய பொருளையோ அல்லது பகவானுக்கு ரொம்பவும் உகந்த பொருளையோ தாய் மாதிரி அன்போடு அர்ப்பணிக்கிறவன் நற்கதி பெறமாட்டானா? 3 லோகத்தாராலையும் வணங்கப்படுற பிரம்மா சிவன் எல்லோரும் வணங்குற பகவானோட திருவடிகள் பக்தனோட இதயத்தில் நிறைஞ்சு நிற்கிறது. அப்படிப்பட்டதான திருவடிகள் பதிய பூத்தனையோட உடல் மேலே ஏறி பகவான் பாலை குடிச்சிருக்கார். அவ அரக்கியாவே இருந்தாலும் ஒரு தாய் அடையிற ஸ்வர்க்கம் அடைஞ்சா. அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அன்போட பால் கொடுத்த பசுக்களும் தாய்மார்களும் முக்தி அடைஞ்சாங்கங்கிறதை சொல்லணுமா என்ன?
மோட்சம் முதலான பேர்கள் அத்தனையும் வழங்குகிற பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் தேவகியோட மகனாக பிறந்து யார் யார்கிட்ட தாய் அன்போடு சுரந்த பாலை மகிழ்ச்சியோடு பருகினாரோ அந்த இறைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் அறியாமையால் வர்ற உலகியல் தழை மறுபடியும் உண்டாகாது. வெளியே போயிருந்த கோபர்கள் சவப்புகையோட நறுமணத்தை முகர்ந்து இது என்ன, எங்கிருந்து வருதுன்னு வியந்து பேசிக்கிட்டே ஆயர்பாடியை அடைஞ்சாங்க. அங்கே கோபர்களால் விரிவாக சொல்லப்பட்ட பூத்தனை வருகை முதலானதையும் அவளோட அழிவையும் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணனோட க்ஷேமத்தையும் கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. பரீட்சித் இறந்து பிழைச்ச தன்னோட புதல்வனை பெருமணம் படித்த நந்தகோபர் எடுத்து உச்சி முகர்ந்து பேரானந்தம் அடைஞ்சார். ஸ்ரீ கிருஷ்ணனோட வியக்கத்தக்க குழந்தை பருவ திருவிளையாடலான இந்த பூத்தனா மோட்சத்தை ஸ்ரத்தையோடு கேட்கிற மனிதன் கோவிந்தனான பகவான் கிட்ட பிரேம பக்தியை பெறுவான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 6வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.